உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இல்லே உன்னை பத்தியே யோசிக்க. அவன் நிலைமை என்னன்னு யோசி பாத்தியா? அவன் நிலைமை நான் நினைச்சு பாக்கலன்னு நீ எதை வச்சு சொல்ற? 24 மணி நேரமும் நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறன்னா அவன் நிலைமையை யோசிச்சு பார்க்க மாட்டேனா? சொல்றா. இல்லே சும்மா கோட்டிக்காரி மாதிரியே பேசிட்டு இருக்காத. ரத்னா வாழ்க்கை வேற, எசக்கி வாழ்க்கை வேற. நீ ஒரு பொண்ணா ரத்னாவுடைய நிலைமையில இருந்து யோசிச்சு பாத்தியான்னு சொல்ல. உன்னால பார்க்க முடியுமான்னு சொல்ல. நீ என்ன சொல்ல வர? ஊர் சொல்படி ஒரு பொண்ணோட லட்சணமே அவ புருஷன் கூட வாழ்றதுதான். அதுலயும் ரத்னா கல்யாணம் பண்ணது அவ லவ் பண்ண புருஷன. அப்ப அவனை பத்தி அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவனை நல்லவனா மாத்தி அவனோட வாழ ரத்னாவால முடியும்னு நான் நினைச்சது எந்த வகையில தப்பு? சொல்ல எந்த வகையில தப்பு? ஆமால தப்புதாம்ல. சொல்லுதிய தாலி கட்டினா அவன் புருஷனோட தான் சேர்ந்து வாழணும்னு கேள்வி மாதிரி பேசுதிய. அது தப்புதாம்ல. அன்னைக்கு நீ சொன்னதும் தப்பு, இன்னைக்கு நீ சொல்றதும் தப்புதே. ஓ, அந்த அளவுக்கு உன் முடிவுல நீ தீர்க்கமா இருக்கியா? இப்போ என்னோட முடிவை நீ கேளு. என்ன முடிவு? இப்ப என்ன இது ஒரு சண்டை, இதுக்கு ஒரு முடிவா? நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்கேன். இனி என்ன நீ புரிஞ்சுக்காம அபாண்டமா என் மேல பழிய போட்டேன்னு வெயி, நிச்சயமா நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு. அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? உடனே மன்னிச்சிட்டேன்னு திரும்ப எடுத்து பேசுன. நீ இப்படி பண்ண அப்படி பண்ணன்னு குத்தி காட்டி பேசுன. பதில் சொல்ல நான் உன் பக்கத்துல கூட இருக்க மாட்டேன். உன் பக்கத்துல என்ன, உன் வாழ்க்கையில உன் கூட இருக்க மாட்டேன், அவ்வளவுதான். இல்லை என்னைக்கோ சொன்னதை எடுத்துட்டு வந்து இதோட சேர்த்து பேசாதல. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. டேய், ரத்னாவை ஹாஸ்பிட்டல்ல வச்சு நான் காப்பாத்தினப்போ சொன்ன வார்த்தை இது. இப்ப அதே சிச்சுவேஷன்ல என்ன கொண்டு வந்து நிறுத்திருக்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல நீ போடுற பழிய தாங்குற சக்தி எனக்கு இல்ல. இதுக்கு மேல இப்படி ஒரு ஆள் கூட வாழ வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. எல்லாம் முடிஞ்சிருச்சு சண்முகம், முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இல்ல. உண்மையாவே விருப்பம் இல்லாம தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டை என் தலையில சுமந்தேன். ஆனா உனக்கே நான் தேவையில்லாத சுமன்னு தெரியறேன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம். நான் உன்னை விட்டு போறேன். தள்ளு. இப்ப என்ன செய்ய போத நீ? எங்க போத? இல்லை இப்ப என்ன செய்ய போற? பைத்தியக்காரி மாதிரி எதுவும் செய்யல. என்னல செய்த? இல்லை உன்னதான் என்ன செய்த? இல்லை என்ன போச்சு? வீடு என்ன பிரச்சனை இருக்கதான் செய்ய, புருஷன் மட்டும் என்ன சண்டை இருக்கதான் செய்ய. அதுக்காக என்னை விட்டு போவேன்னு சொல்லுதே நீ? ஆமா போவேன். இப்ப நீ தானே சொன்ன தாலி கட்டின புருஷனோட சேர்ந்தா வாழணும்ட்டு. அந்த நியாயம் எங்கள போச்சு? அது உனக்கு செல்லாதா? வீட்டுக்காக நான் படுற பாடு வீணா போகுதுன்னா நானே சுமன்னு நீங்க எல்லாரும் நினைச்சீங்கன்னா எனக்கு நீ என்னடா வேலை இந்த வீட்டுல? இல்லை யார சுமன்னு சொன்னது விட எதுவா இருந்தாலும் விடுஞ்ச அப்புறம் பேசிக்கலாம்ல. இப்ப எந்த முடிவும் பண்ணாதல. முடியாது சண்முகம், என்னால ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது. இல்லை தள்ளு. இல்லை விடு. இல்லை இல்லை என்னல உளறத, என்னல பண்ணுத? எதுவா இருந்தாலும் விடுஞ்ச அப்புறம் பேசிக்கிடுவோம். ஆத்திரப்படாதல. பாரு, ஆத்திரத்துல எந்திரிக்கவன் நஷ்டத்துல தான் உட்காருவான். புரிஞ்சுக்கல? சாரி சண்முகம், இட்ஸ் டூ லேட். இல்லை நீ கெஞ்சி கேட்க வேண்டாம்ல. கைய விட. தயவு செஞ்சு போகாத. என்னை மன்னிச்சிடல, நான் தப்பா ஏதோ பேசிவிட்டேன். விடுடா. பரணி, என்னத்தா இது? நீ இப்படி விட்டுட்டு போறதுக்கா? நீ தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு சூடாமணி அம்பிட்டு பாடுபட்டா. பரணி, என்னல இது? இங்க எல்லாரையும் விட நீதான்ல படிச்சவ. நீயே இப்படி முடிவெடுக்கலாமா? போகாதல. ஏட்டி, வீடு நல்லா இருந்தப்போ எல்லாரும் கூட இருந்துட்டு இப்ப ஒரு கஷ்டம்னு வரப்போ இப்படி கை விட்டுட்டு போலாமல்ல?
பின்ன வேற என்ன செய்ய சொல்ற? நல்லது செஞ்சப்போ நீங்க தான் என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. அதுவே நான் செஞ்ச ஒரு விஷயம் தப்பா போனதும் என்ன ஒதுக்கி வச்சு கேவலப்படுத்துறீங்க. அத பொறுத்துக்கிட்டே என்ன இந்த வீட்ல இருக்க சொல்றீங்களா? சாரி. இதுக்கு மேல எனக்கு இந்த வீட்ல இருக்க விருப்பம் இல்ல. நான் கிளம்புறேன். இல்ல என்னல உன் பொறுமை அவ்வளவுதானா? டேய், உனக்கு உன் பொண்டாட்டி முக்கியம்னா நீ கூடவே இரு. ஆனா என் புருஷனுக்கு அவன் பொண்டாட்டி முக்கியம் இல்ல. மரியாதை இல்லாத இடத்துல இருக்கிறதுக்கு என்னால முடியாதுடா. சமாதானம் பண்ணணும்னு என்கிட்ட வந்த அப்புறம் நடக்கிறதே வேற. சொல்லிட்டேன். மைனி எத்தா எத்தா பரணி பரணி எல்லாம் என்னல? யார் இந்த நேரத்துல? ஹெட்டி, தனியாவா வந்த? ஷம்மு வரல? ஏன் நான் மட்டும் தானே உனக்கு பிறந்தேன். முதல்ல வழிய விடு. ஹெட்டி, இவ முகமே சரியில்லையே. கையில பேக வேற தூக்கிட்டு வந்திருக்கா. எடி நில்லுடி. எடி பரணி நில்லு. என்னடி இது கோலம்? பேக்கோட வந்திருக்க? சண்டை ஏதாவது போட்டுட்டு வந்திருக்கியா? எப்படி வந்தா உனக்கு என்ன? நான் உன் பொண்ணு தானே. உன் வீட்டுக்கு வரதுக்கு காரணம் வேணுமா? ஆமாட்டி, வேணும். சாதாரணமா வர்றது வேற, ஆனா சண்டை போட்டுட்டு வர்றது வேற. நீ சண்டை போட்டுட்ட வந்த? ஆமா, சண்டைதான். இனி அங்க போக போறதில்ல. என் ரூம் கிளீனா இருக்கா இல்ல இனிமேதான் கிளீன் பண்ணணுமா? ஏய், ஏன்டி இப்படி எல்லாம் செய்த? சம்மு என்ன அம்புட்டு கெட்டவனா? இது வரைக்கும் நீங்க சண்டை போட்டுக்கிட்டதே இல்லையா? இப்படி அட்டி அம்புட்டு பொறுப்பையும் உதறி விட்டுட்டு நீ பாட்டுக்கு இங்க கிளம்பி வருவ? மா, அவன் மாறிட்டாமா. அவனோட தங்கச்சிங்க தான் அவனுக்கு முக்கியமா. உன் வீட்டுக்காரரு ஒண்ணு நடத்துற மாதிரி என்ன நடத்துறதுக்கு ரொம்ப காலம் ஆகாது. உன்ன மாதிரி பொறுத்துட்டு இருக்க என்னால முடியாது. அதுக்கான அவசியமும் எனக்கு கிடையாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.